ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பள்ளத்தாக்கில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியது எப்படி? இந்த திடீர் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளின் நோக்கம் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரில் மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படுவதுதான் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய இந்த பஹல்காம் பள்ளத்தாக்கு. இங்குள்ள பசுமையான புல்வெளிகள், பனிமூடிய மலைகள் மற்றும் அழகிய நீர்நிலைகள் ஆகியவை சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து இழுக்கின்றன. 3 இடியட்ஸ், ஹைதர் உள்ளிட்ட பல பாலிவுட் படங்களுக்கு படப்பிடிப்பு தலமாக உள்ள பஹல்காம் பள்ளத்தாக்கு பொழுதுபோக்கிற்கு சிறந்த இடமாக இருப்பதால் ஆண்டுதோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வருவது வழக்கம். இங்குள்ள பைசரான் பகுதிக்கு செல்ல போதிய சாலை வசதி மற்றும் போக்குவரத்து இல்லாத போதும் பள்ளத்தாக்கை சுற்றியுள்ள அடர்ந்த பைன் காடுகள் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் குதிரை சவாரி செய்வதுதான் இயல்பு. இந்த பைன் காடுகளில் இருந்து வெளியே வந்த பயங்கரவாதிகள்தான் சுற்றுலா பயணிகளை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இதைத் தொடர்ந்து அச்சமடைந்த சுற்றுலா பயணிகள் தங்களுடன் வந்தவர்களை காப்பாற்ற உள்ளூர் வாசிகளிடம் உதவி கேட்கும் காட்சிகள் வெளியாகின. मैडम, ये जो भीड़ सब है प्रेशर, आप टेंशन मत लो, मेरे पति को बचा लो, हम बचा देगा, कोई बात नहीं, भैया तकरीबन फोन। प्लीज भगवान के लिए बचा लो. பாகிஸ்தானை தளமாக கொண்ட லஷ்கர் இ தொய்பாவின் ஒரு பிரிவான ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது. அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸின் இந்திய வருகையின் போது ஒரு பிரபலமான தாக்குதலை நடத்துவதே பயங்கரவாதிகளின் நோக்கமாக இருக்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. பைசரான் பள்ளத்தாக்கில் லஷ்கர் பயங்கரவாதிகள் முகாமிட்டுள்ளதாக முன்கூட்டியே உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்துள்ள நிலையில் அவர்கள் இராணுவ சீருடையில் வந்து தாக்குதல் நடத்தியிருப்பது உளவுத்துறைக்கு சவாலாக அமைந்துள்ளது. இந்த துப்பாக்கிச்சூடு நடந்த பஹல்காமில் கடைசியாக 2000ஆம் ஆண்டு அமர்நாத் அடிப்படை முகாமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 30 பேர் உயிரிழந்தனர். 2002ஆம் ஆண்டு பஹல்காம் பகுதியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 11 பேர் கொல்லப்பட்ட நிலையில் அதன் பிறகு மிகப்பெரிய தாக்குதலை பயங்கரவாதிகள் நடத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.